முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவைக்கு வருகிறார்கள். வந்து அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அவர்களே, அக்பிர்னி பி அமலின், எனக்கு ஒரு நல்ல அமலை கற்றுத்தாருங்கள், அறிவித்து தாருங்கள். அந்த அமலை அவர் வர்ணிக்கிறார். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அமலை நான் செய்தேன் என்று சொன்னால் யுதுஹலினில் ஜன்னா, நான் சொர்க்கத்துக்குள்ளால் நுழைய வேண்டும். அது மாத்திரமல்ல, வயுவாயிதினி மினன்னார், நரகத்திலிருந்து நான் தூரமாக வேண்டும், பாதுகாப்பு பெற வேண்டும். ஆக சொர்க்கத்திலே நுழைவிக்கக்கூடிய, என்னை நுழைய செய்கின்ற, நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய, தூரமாக்கக்கூடிய ஒரு நல்ல அமலை எனக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள், அறிவித்து தாருங்கள் என்று முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வேண்டுகிறார்கள். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லக்கது சஅல்த அன் அலீமின், நீ கேட்ட விஷயம் சாதாரண விஷயம் அல்ல, ஒரு மாபெரிய விஷயத்தை கேட்டிருக்கின்றீர் என்று சொல்லிவிட்டு மீண்டும் சொல்கிறார்கள், வ இன்னஹு லயஸீருன் அலா மா யஸ்ஸரல்லாஹு தஆலா, நீ கேட்ட விஷயம் ஒரு மாபெரும் ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட அல்லாஹ் யாருக்கு எளிதாக்கி தர நாடுகின்றானோ அப்படிப்பட்டவருக்கு அது எளிதான விஷயம்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அவர் கேட்ட அந்த விஷயத்திற்கு பதிலை சொல்கிறார்கள். சொர்க்கத்திலே நுழைவிக்கக்கூடிய, நரகத்திலிருந்து என்னை பாதுகாக்கக்கூடிய விஷயம் எது என்று கேட்ட உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் கட்டமாக சொல்கிறார்கள், தாபுதுல்லாஹ், நீ இந்த உலகத்திலே வாழ்கிற சமயத்தில் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் வழிபட்டு நடக்க வேண்டும், அவனை மாத்திரம் வணங்க வேண்டும். லா துஷ்ரிக்கு பிஹி ஷைஆ, அந்த அல்லாஹ்வுக்கு எந்த சூழ்நிலையிலும் எந்த காலகட்டத்திலும் நீ இணை வைத்து விடக்கூடாது. இது முதல் அம்சம். இரண்டாவது சொல்கிறார்கள், வ துகீமஸ் ஸலாத், அதாவது வெறுமனே தொழாமல் இந்த 5 நேர தொழுகையை முறையாக நிலைநிறுத்து, முறையாக நிறைவேற்று. ஒத்தூத்தி ஜகாத், இதே போல ஜகாத்தையும் நீ கொடுத்து வா. வத்தசூமு ரமலான், ரமலானுடைய மாதம் வந்து விட்டது என்று சொன்னால் நீ நோன்பிரு. வத்தஹஜ்ஜுல் பைத்த, காபத்துல்லாஹ் சென்று அந்த ஹரம் ஷரீஃபை நீ வந்து ஹஜ் செய்யி, தவாஃபு பண்ணு அப்படிங்கிற வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 5 அம்சங்களை, இஸ்லாத்தினுடைய இந்த 5 அம்சங்களை முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்கிறார்கள். சொல்லி முடித்ததற்கு பின்னர் அவர் கேட்ட கேள்வி ஒரு கேள்விதான், அதாவது நான் சொர்க்கத்திலே நுழைய வேண்டும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும், அப்படியான ஒரு அமலை கற்றுத்தாருங்கள் என்று முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்ட அந்த ஒரு கேள்விதான் அவர் கேட்டார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலும் சொல்லிவிட்டார்கள். இந்த 5 அம்சங்களை வந்து நீ நிறைவேற்ற வேண்டும் என்பதாக சொல்லிவிட்டார்கள். சொல்லிவிட்டு அவருடைய அந்த ஆர்வத்தை புரிந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆது பின் ஜபலை பார்த்து மீண்டும் ஒரு கேள்வியை வைக்கிறார்கள். எப்படி வைக்கிறார்கள் என்று சொன்னால், அலா அதுல்லுக அலா அபு அபில் ஹைரீன், இந்த உலகத்தில் நன்மையினுடைய வாசல்களை உனக்கு அறிவித்து தரட்டுமா? நீ ஒரு கேள்வி கேட்ட, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த உலகத்தில் நன்மையினுடைய வாசல்களை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆது பின் ஜபலை பார்த்து என்ன செய்கிறார்கள், கேட்கிறார்கள். பொதுவாக ஒரு விஷயத்தை நாம் திரும்ப திரும்ப கேட்டோம் என்று சொன்னால் சோம்பி போய் விடுவோம். ஆனால் சஹாபாக்கள் அவ்வாறு கிடையாது. ரசூலுல்லாஹ் இடத்துல கேள்வி கேட்டு பதிலை தெரிந்து கொண்டு அதை அமல் செய்கின்ற விஷயத்திலே ரொம்ப ஆர்வம் உள்ளவர்கள். அதனால தான் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. அப்போ அந்த வகையில் ரசூலுல்லாஹ் கேட்ட உடனே தாராளமாக சொல்லுங்க யார சொல்லலாம், அந்த மாதிரி விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக வேண்டித்தானே உங்களிடத்தில் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்ன உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஸ்ஸௌமு ஜுன்னா, இந்த தொழுகை, இந்த நோன்பு இருக்குதா இல்லையா, இந்த நோன்பு வந்து ஒரு மனிதனை பாவங்களிலிருந்து தடை செய்யக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கிறது. அதனால நோன்பை சரியான முறையில் கடைபிடித்துக்கொள். ஏற்கனவே கேட்ட அந்த கேள்வியில நோன்பு வந்து விட்டது, இருந்தாலும் கூட திரும்பவும் மனசுல பதிய வைப்பதற்காக வேண்டி நன்மையினுடைய வாசல்களை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு ரசூலுல்லாஹ் பதில் சொல்லுகிற பொழுது என்ன சொல்கிறார்கள், நோன்பு வந்து பாவங்களிலிருந்து தவறுகளிலிருந்து தடுக்கக்கூடிய கேடயமாக இருக்கிறது. வஸதகத்து துத்ஃபிஉல் ஹத்தியத கமா யுத்ஃபிஉல் மாஉன் நார், நீ வழங்கக்கூடிய அந்த தர்மம் இருக்குதா இல்லையா, அது வந்து
நெருப்ப தண்ணீரை அணைப்பது போல அணைத்து விடக்கூடியதாக இருக்கிறது. அதனால நீ வந்து தான தர்மங்களையும் செய்யும். வஸலாத்து ரஜுலி ஃபீ ஜௌஃபில் லைலி, மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிற சமயத்தினாலே, மக்கள் எல்லாம் தூக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தினாலே நீ எழுந்து அல்லாஹ்வை தொழ ஆரம்பித்து விடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையினுடைய வாசல்கள் என்கிற வகையிலே இந்த செய்தியை குறிப்பிட்டு விட்டு குர்ஆனில் இருந்து ஒரு வசனத்தை ஓதுகிறார்கள். அந்த வசனம் என்னவென்று சொன்னால், சூரத்து சஜிதாவில் இருக்கக்கூடிய 16வது 17வது வசனங்களை என்ன செய்கிறார்கள், ஓதுகிறார்கள். அந்த வசனம் நமக்கு அறிமுகமான ஒரு வசனம் தான். தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி என்று தொடரக்கூடிய அந்த வசனம். அதாவது மூமின்களுடைய அந்த பண்பாடுகளை, அந்த தன்மைகளை விவரித்து வரக்கூடிய நேரத்தினாலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான், அவர்கள் இரவு நேரத்தினாலே, நடுநிசி நேரத்தினாலே தங்களுடைய படுக்கையிலிருந்து எழும்புவார்கள். படுக்கையிலிருந்து என்ன செய்வார்கள், எழுந்து விடுவார்கள். எழுந்து வணங்குவார்கள். மட்டுமல்ல, யதுஊன ரப்பஹும் ஹௌஃபும் வ தமஆ, இறை அச்சத்தோடும் இறைவனுடைய அந்த பேராதரவோடும் ஆண்டவனிடத்திலே பிரார்த்திப்பார்கள். வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அல்லாஹ் தனக்கு வழங்கி இருக்கக்கூடிய, இவனாக சுயமாக சம்பாதித்ததல்ல, அல்லாஹ் அவனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த செல்வத்திலிருந்து என்ன செய்வார்கள், இன்ஃபாக், செலவும் செய்வார்கள். ஃபலா தஅலமு நஃப்சுன் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுனின் ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன், அவர்கள் இந்த உலகத்திலே என்ன நல்லமல்களை செய்தார்களோ அதற்கு பகரமாக அவர்களுக்கு கண் குளிர்ச்சியாக தரக்கூடிய விஷயத்தை, அதாவது அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த நற்கூலியை யாருமே அறிந்து கொள்ள முடியாது என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லக்கூடிய அந்த வசனத்தை அந்த முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஓதியும் காண்பிக்கிறார். சரி, அதோடு கதை முடிந்து விட்டதா என்று சொன்னால் அதோடு கதை முடியவில்லை. மீண்டும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், முஆது ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து திரும்பவும் ஒரு கேள்வியை வைக்கிறார்கள். அவர் கேட்ட கேள்வி ஒரு கேள்வி. இப்ப ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்டு அதற்கு பதில் சொல்லி அவரை ஆர்வப்படுத்தக்கூடிய அந்த அம்சத்தை நாம் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். இரண்டாவது தடவையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அலா உஹ்பிருக்க பிராஸில் அம்ரி வ உமூதிஹி வ திர்வத்தி சனாமிஹி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அதாவது காரியங்களிலேயே மிக தலையான காரியம் எது என்கிற விஷயத்தையும், இதே போல அந்த காரியங்களுடைய அந்த செயல்பாட்டினுடைய தூண்களாக இருக்கக்கூடிய அம்சத்தையும், இதே போல ஒரு ஒட்டகத்தினுடைய திமிலாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தினுடைய உயர்ந்த அம்சத்தையும் நான் உனக்கு கற்பித்து தரட்டுமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது முறையாக என்ன செய்கிறார்கள், ஒரு கேள்வியை வைக்கிறார்கள். இப்போ ஒரு தடவை ரெண்டு தடவைனா நம்ம சகிச்சுக்கிறோம். தொடர்ந்து இப்படி கேள்வியை கேட்டிருந்தோம் சொன்னா என்ன செய்வோம், சடைஞ்சிரும். ஆனா முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சடையல. என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பலா யா ரசூலல்லாஹ், அதை கேட்கறதுக்காக தான் நான் உட்கார்ந்துருக்கிறேன். இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய சகோதரர்களை போல, நம்மை போல நீங்க சொல்லி அதை நான் கேட்டு செயல்படுத்த வேண்டும் என்கிற வகையில் தானே நான் உட்கார்ந்திருக்கிறேன், சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து முஆது பின் ஜபல் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ராசுல் அம்ரி அல் இஸ்லாம், காரியத்தில் ஒரு மனுஷன்ட்ட இருக்கக்கூடிய அந்த காரியத்தில் செயல்பாட்டில் ஆக தலையான விஷயம் எதாகத்தான் இருக்க வேண்டும், இஸ்லாமாகத்தான் இருக்க வேண்டும். நமக்கு இஸ்லாம்ங்கிறது 2வது பட்சம் 3வது பட்சம் 4வது பட்சம், சில பேருக்கு 10வது பட்சம்லாம் இருக்கும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நம்முடைய செயல்பாட்டில் நம்முடைய காரியத்தில் தலையான அம்சம் எதுவாகத்தான் இருக்க வேண்டும், இஸ்லாமாகத்தான் இருக்க வேண்டும். வ உமூதிஹி, அந்த காரியங்களுடைய தூணாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் அஸ்ஸலாத், தொழுகை. தொழுகை ஏற்கனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறாங்க, நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒரு விஷயம் ஆழமாக பதியணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி திரும்ப திரும்ப என்ன செய்றாங்க, அவருடைய உள்ளத்துல அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக என்ன செய்றாங்க, அந்த காரியங்களுடைய அந்த தூணாக எது இருக்கிறது, தொழுகையாக இருக்கிறது. தொழுகையில நாம அசால்ட்டாக இருக்கிறோமா இல்லையா, இது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் தான். நோன்பு வச்சிருப்போம், 5 நேரம் தொழுகணும், தராவிலாம் கியாமுல் எல்லாம் கரெக்டா பண்ணணும்னு சொல்லி நாம நினைப்போம். இருந்தாலும் கூட ஒரு சோம்பேறித்தனம் என்ன செய்யும், வரும். அந்த சோம்பேறித்தனத்தை போக்குறதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, திரும்ப 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 என்ன செய்றாங்க, முஆது பின் ஜபலுக்கு சொல்றாங்க, வதிர்வத்தி சனாமிஹி, இந்த இஸ்லாத்தினுடைய காரியங்களுடைய உயர்ந்த அம்சம், ஒரு ஒட்டகத்தினுடைய திமிலை போன்று இருக்கக்கூடிய ஒரு அம்சம் அல் ஜிஹாத், இறைவனுடைய வழியில போராடக்கூடிய ஒரு அறப்போர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, இதோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிக்கலங்க. கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆது பின் ஜபலை பார்த்து சொல்றாங்க, அலா உஹ்பிருக்க பி மிலாக்கி ذالிக குல்லிஹி, நான் இதுவரைக்கும் நான் சொல்லிட்டு வந்தேனா இல்லையா, நீ ஒரு கேள்வி கேட்ட, நான் ஒரு பதிலை சொன்னேன், நான் சில கேள்விகளை கேட்ட, அதுக்கு நீ சொல்லலாங்கிற அமைப்புல சொன்ன உடனே நான் சில பதில்களை சொன்னா இல்லையா, இந்த மேலே சொன்ன அத்தனை அம்சங்களையும்
உன் கைவசப்படுத்தி அதை சரியாக செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தை உனக்கு நான் சொல்லி தரட்டுமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கடைசியாக ஃபைனலாக நினைச்சாங்க இந்த கேள்வியை சொல்றாங்க. மேல உள்ள விஷயத்துல நான் சில நன்மையான விஷயங்கள் இபாதத் அப்படிங்கிற வகையில சில விஷயங்களை நான் சொல்லி காட்டினேன். இதையெல்லாம் கைவசப்படுத்தி சரியாக பண்ணக்கூடிய வகையில இருக்கக்கூடிய அதை மிலாக், அதாவது அதிகாரப்படுத்தக்கூடிய வகையில் உள்ள ஒரு அம்சத்தை நான் உனக்கு சொல்லட்டுமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முஆத் இப்னு ஜபலை பார்த்து சொன்னவுடன் சொல்லுங்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த கேள்விக்கு மாத்திரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா குஃப அலைக ஹாதா, அதாவது ஃபஅஹத பிலிசானிஹி, இந்த கேள்விக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா பதில சொல்லாம தங்களுடைய கையால இந்த நாக்கை பிடிக்கிறாங்க. இந்த நாக்கு என்ன செய்றாங்க, நாவை பிடிச்சு அந்த முஆத் இப்னு ஜபலை பார்த்து சொல்றாங்க குஃப அலைக ஹாதா, இதை கொஞ்சம் நீ பாதுகாத்துக்கப்பா, இந்த நாவை கொஞ்சம் நீ என்ன செஞ்சுக்க பாதுகாத்துக்கொள் என்று சொன்ன உடனேயே முஆத் இப்னு ஜபல் என்ன செய்றாங்க, ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. இதுல தான் பெரிய பெரிய ஆபத்துக்கள்லாம் இருக்குது, அதனால இந்த நாவை நீ பாதுகாத்துக்கொள் என்று சொன்ன உடனேயே முஆத் இப்னு ஜபல் என்ன செய்றாங்க, யா நபி அல்லாஹ், ஒரு தெரியாத்தனமாக ஒரு கேள்வியை வைக்கிறார். எப்படின்னு சொன்னா வைன்னாலமு ஆஹிதுன பிமா நத்தகல்லமு பிஹி, நாங்க அன்றாட எத்தனையோ விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறோம், எத்தனையோ விஷயங்கள் இந்த நாக்குல இருந்து வந்திருக்கா இல்லையா, காலையில் எழுந்ததுலேருந்து இரவு படுக்கிற வரைக்கும் என்னவெல்லாம் பேசுறோம் அப்படிங்கிற என்றைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கிறோமா? அப்படி யோசிச்சு பார்த்துருந்தோம்னு சொன்னா நாம தவறான விஷயங்களை நம்ம செய்ய மாட்டோம், பேச மாட்டோம். அவர் கேட்கிறார், முஆத் இப்னு ஜபல் கேட்கிறார், யார சொல்லலாம் நாங்க பேசக்கூடிய இந்த பேச்சுக்கும் வந்து நாளைக்கு வந்து அல்லாஹ் வந்து அதுக்கு வந்து ஒரு குற்ற பரிகாரம்லாம் இருக்குதா, தண்டனை எல்லாம் இருக்குதா அப்படின்னு நினைச்சாங்க. முஆத் இப்னு ஜபல் நினைச்சாங்க, சொல்றாங்க இந்த பேச்சுக்கு கூட அல்லாஹ்ட்ட வந்து நாங்க பதில் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ஒரு கேள்வி வைக்கிறார். வச்ச உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சக்கிலத்துக்க உம்மு கையாமார், அரபுல உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த வார்த்தை செல்லமாக சொல்லப்படக்கூடியது, அதே சமயத்தில் ஒரு திட்டுதானதான ஒரு வார்த்தை. உங்க அம்மா நாசமா போட்டும், அதாவது உண்மையிலே நாசமா போட்டுங்கிறது கிடையாது, அந்த அரபு வார்த்தையில இருக்கக்கூடிய உங்களுக்கு நன்றாக தெரிந்த விஷயம். அந்த கேள்விக்கு வந்து அந்த கேள்வியை கேட்டவுடனே என்ன செய்றாங்க, ஒன்னும் பெரிய அறிவாளி நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இந்த மாதிரி நீ கேள்வியை கேட்ட அப்படின்னு சொல்லி உங்க அம்மா நாசமாகட்டுன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வஹல் யஹ்குபன் நாஸ ஃபின் நாரி அலா உஜூஹிஹிம் அவ் கால அலா மனாஹிரிஹிம் இல்லா ஹஸாயிது அல்சினத்திஹிம், நாளைக்கு மறுமையில மனிதர்கள் வந்து நரகத்தில் போய் வந்து விழுகிறார்கள் என்று சொன்னால், தண்டனையை அனுபவிக்கிறார்கள் என்று சொன்னால் எல்லாத்துக்கும் இந்த நாவினுடைய அறுவடைகள் தான் காரணம், இந்த நாவினுடைய அறுவடைகள் தான் காரணம். இதை வச்சுதான் ஒரு மனுஷன் என்ன செய்யறான், சொர்க்கத்துக்கு போறானா நரகத்துக்கு போறானா, நரகத்தில் போய் ஒருத்தர் போய் விழுறதுக்கு அடிப்படையான அம்சம் எதுதான், இந்த நாக்கு தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க தலையில அடிக்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஒரு பதில சொல்றாங்க. நாம கொஞ்சம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். முதல்ல அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா சோனம் செல்றதுக்கு வழியை கேட்கிறார், நரகத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு வழியை கேட்கிறார். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 5 அம்சங்களை என்ன செய்றாங்க சொல்றாங்க. திரும்ப ஒரு மீட்டி பார்ப்போம். 5 அம்சங்களை என்ன செய்றாங்க சொல்றாங்க. ரெண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னு சொன்னா நலவுகளுடைய வாசலை உனக்கு நான் கற்பித்து தரட்டுமா அப்படிங்கிற வகையில ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு பதில்களை சொல்ற சமயத்துல ஒரு 3 அம்சங்களை என்ன செய்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நோன்பு வைக்க சொல்றாங்க, சதக்கா பண்ண சொல்றாங்க, இரவு நேரத்தில் எழுந்து என்ன செய்றாங்க நின்று வணங்க சொல்றாங்க. அடுத்து வந்து இன்னொரு கேள்வி என்ன செய்றாங்க, செயல்ல தலையாயது எது அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு வந்து என்ன செய்றாங்க ஒரு அம்சத்தை ஜிஹாதுங்கிற அம்சத்தை என்ன செய்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கடைசியாக இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய தன்மையில நீ இந்த உலகத்துல வந்து நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று சொன்னால், சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால், நரகத்திலிருந்து நீ பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு விஷயத்திலிருந்து நீ வந்து தவிர்ந்து கொள், உன்னுடைய நாக்கை நீ பாதுகாத்துக் கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், இந்த நாவை நாம எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டில் வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம்.